ஹாய் நான் ஜாய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் அண்ணா பெரம்பூர்ல போனார்ல தொகுதிக்கு. அது எப்படி இருந்தது, அதை பத்தி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஒன்று பார்த்துடலாம் ஷார்ட் ஃபார்ம்ல. அதே மாதிரி என்ன பார்க்க போறோம்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களா எலெக்ஷனுக்கு இந்த பெரம்பூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் நின்னாரு. அப்புறம் நம்ம தளபதி விஜய் நின்னார்ல. அவங்க 2 பேரும் அவங்க சொத்து மதிப்பு எவ்வளவு சொல்லிட்டு அந்த மனுவில் கொடுத்துருக்காங்க. அதை பத்தியும் ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதோ அர்ஜுனா வெளிவாக்கத்துல நேற்று மீட்டிங் நடத்தினார்ல. அப்போ பாட்டில ஒருத்தவங்க பறக்க விட்டானுங்க உடச்சி. அதை பத்தியும் ஃபுல்லா வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம மொத்தமா பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், என் சேனல் வளரும். ஸோ கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஓட்டேரியில் இருக்காரு சேகர் பாபு. அவர் 28ஆம் தேதி விஜய் வரலன்னொன்னே ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. விஜய் அவர்கள் வரக்கூடிய 28ஆம் தேதி விஜய் அவர்கள் பெரம்பூர்ல பிரச்சாரம் தொடங்க போறான்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெரம்பூர்ல தான் போட்டியிட போறதா சொல்றாங்க. சென்னையில எப்படி பாக்குறீங்க? அவரோட போட்டின்றது சென்னையில உங்களுக்கு டஃபா இருக்கு. ஒரு பிரளயமும் நடக்க போறது இல்ல, வந்தார் போனார் என்று இருக்கும். ஒரு பிரளயமும் நடக்க போறது இல்ல, வந்தார் போனார் என்று இருக்கும். வந்தார் போனார் என்று இருக்கும் சொல்கின்றார் நமது ஓட்டேரி சேகர் பாபு. சோ வீடியோ பார்த்துட்டே வரலாம். தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தியும் முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க செவல்லே வசில ஊதி அனுப்புங்க. விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் கொடனா. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. A few moments later. உடுக்க வரல போட்டியே அதிமுக திமுக தாங்க. அதிமுக பத்தி எதனா கேளுங்க.
சும்மா வெறியா இல்ல, சும்மா தரமா இல்ல, செஞ்சுட்டா போற. நம்ம ஆள் ஏரியாக்குள்ளே இறங்கி சிஎம் தொகுதியிலே இறங்கி செயலை செஞ்சுட்டாரு. நீங்க ஒண்ணு நல்லா யோசிச்சு பார்க்கணும். விஜய் அண்ணாக்கு வந்து கூட்டம் வந்து இவங்க சொல்ற மாதிரி வந்து ஆக்டரு, இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, இல்ல அவர் பாலிட்டிஷியனு, அவர் பாலிடிக்ஸ்ல குச்சிருக்காரு, அதெல்லாம் கிடையாது கண்ணுங்களா. என்ன தெரியுமா, விஜய் வந்து இவ்வளவு பேர் கூட்டம் 6 வயசு சின்ன பசங்கள்ல இருந்து 6 வயசு பாட்டிங்க வரைக்கிறதுல இருந்து என்ன காரணம்னா, விஜய் அண்ணான்றது ஒரு எமோஷன். விஜய் அண்ணான்றது ஒரு எமோஷன். நாங்கெல்லாம் சின்ன வயசுல போக்கிரி படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா ஆளு இப்படி இருந்துட்டு அப்படி மாட்டா போல டக்குன்னு போலீஸா அப்படின்னு யோசிச்சு சதுரி இருக்கேன். கில்லி படம் பார்த்துட்டு கொஞ்ச நாளாவே இந்த கையை ஒரு மாதிரி ரெடி பண்ணுவா போல, அந்த சீன்ல வச்சுட்டு ஒரு மாதிரி இப்படி இப்படின்றதுலாம் நான் சின்ன வயசுல ரொம்ப ஃபாலோ பண்ண விஷயம். ஸோ அது வந்து ஒரு எமோஷனல் ஆயிட்டாரு. எங்களுக்குள்ள விஜய் அண்ணா ஒரு எமோஷனல் ஆயிட்டாரு. உங்களுக்குள்ள இருந்தா சொல்றேன், நீங்களும் சின்ன வயசுல இருந்து அவர் படம் பார்த்து வந்திருப்பீங்க. அவர் உங்களுக்கு வந்து வேற ஆக்டரா? அவள் தானா? அவர் எமோஷன். அதுதான் வந்து இங்க இருக்கிற மக்கள், பெரம்பூர் தொகுதி, நானும் பெரம்பூர் தான், தொகுதி மக்களை வந்து மொத்தமா வேலையெல்லாம் லீவ் போட்டு ஆபீஸ் போன பாதிலே விட்டுட்டு நிறைய பேர், எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? அது என்ன காரணம்னா, விஜய் அண்ணான்றது எமோஷன். இஸ் நாட் அ ஆக்டர், இஸ் எமோஷன், இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அவ்வளவுதான் மக்களே. என்ன பார்க்க போறோம்னா, டிஎம்கே பண்ண சதி வேலைகள். டிஎம்கே பண்ண சதி வேலைகள் என்னன்றத நான் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன், காட்டுறேன். வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சதி பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ அண்ணன் வந்து இது எம்கேபி நகர், அதாவது அந்த மூலக்கடை, கரெக்டா அந்த மூலக்கடை அந்த வந்து அவர் வந்து இது பண்ணியிருப்பார், பிரச்சாரம் பண்ணியிருப்பார், அதை பேசியிருப்பாரு. பேசும்போது அங்க வந்து பாதுகாப்பு சூப்பரா அமைச்சு, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க மக்களை. அது நல்லா இருந்தது. அவருக்கும் சேஃப்டியா இருந்தது, விஜய் அண்ணாக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லாம இருந்தது. ஓகேங்களா? அது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆனா விஷயம் எங்க மாறுச்சுன்னா, அவர் எப்ப பெரம்பூர் வந்தாரோ, அவர் எப்ப மூலக்கடை கிட்ட அந்த மூலக்கடை பிரிட்ஜி நெருங்கினாரோ அப்பயே எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா போலீஸ்காரங்க ஒருத்தன் கூட பாதுகாப்புக்கு அங்க இல்ல. அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. என்னன்னா அதுல இருந்து அப்படி மூலக்கடை பிரிட்ஜ் தாண்டி வர்ற அண்ணனுக்கு எப்படி சொல்றது, கூட்டம் எங்கெங்கயோ. அவங்க வேலையை விட்டு வரான், லீவ் போட்டு இருந்தான், காலேஜ் முடிச்சுட்டு வந்தவனுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த பெரம்பூர் அந்த மூலக்கடை ஸ்ட்ரைட்டா வந்து அதான் அந்த பெரம்பூருக்குள்ள பூந்து அப்படியே திருவிக்கா நகர் எடுத்து வந்திருக்காரு அண்ணன். திருவிக்கா நகர் எடுத்து அப்படியே அகரமொழியா பூரும் போது அங்கேயே பிளாஸ்ட். அங்க பிளாஸ்ட், ஃபுல் பிளாஸ்ட். அந்த இடத்துல மக்கள் ஃபுல்லா சேர்ந்து ஒரே ஒரு மாதிரி அது எமோஷனல் கலந்த ஒரு ஆறாவா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அழுதுட்டாங்க பார்த்தவொடனே. நானும் அங்க போயிருந்தேன், பட் நான் ரொம்ப லாங்ல இருந்தேன், ஸோ நான் கிட்ட போக முடியல. அதால ஒரு எமோஷனல் ஃபீலா இருந்தது, ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூமெண்டா இருந்தது அந்த ஃபீலு. ஸோ நீங்க அதை பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ எங்கெங்கேயோ இருந்த பஸ்ஸுங்க, தேவையில்லாத பஸ்ஸுங்க, வண்டலூர் பஸ்ஸுங்கெல்லாம் இந்த ரூட்டுக்கு காமிச்சு லைனா பஸ்ஸுங்க தான் நிக்குது, பஸ் டிப்போவே அங்கதான் இருக்குன்னு ஒரு பையன் சொல்றான். அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்க பாருங்க. பஸ் டிப்போவே இங்கதான் நிக்குது. பா, எத்தனை பஸ் பாருங்களா, எவ்வளவு பஸ் லைனா. எப்படி இந்த மாதிரி நிக்காது எப்பவுமே இல்ல பெரம்பூர்ல, நீ யோசிச்சு பார்க்கணும். வண்டலூர் பஸ்ல இங்க எப்படா ஓடுது, எனக்கு ஒண்ணுமே புரியல. வண்டலூர் பஸ் எப்படிங்க இங்க வரும்? நான் எதுக்கும் பெரம்பூர் ரூட்ல வண்டலூர் பஸ் பார்த்ததே கிடையாது. எப்படி வண்டலூர் பஸ் இங்க வந்தது? அதுவும் காலியா இருக்கு பஸ், எதுக்கு பஸ் வந்து நிக்குது? அதுவும் லைனா நிக்குது, லைனா. ஒரு கார் கூட நடுவில், பைக் கூட நடுவில் லைனா நிக்குதுன்னா வேணே விட்டுருக்காங்களா தெரியல எனக்கு. அங்க பாருங்க, பஸ் தலைவரோட வேனு, அந்த இடத்துல பாதுகாப்பே இல்லை. நடுவில் வந்து பஸ்ஸுக்கும் அந்த வேனுக்கும் நடுவில் எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துல வந்து பஸ்ல இருந்தும் கை காட்டுறாங்க, வேன்ல தளபதி வரத்தை பார்த்து கீழே ரோட்லயும் வந்து பஸ்ஸுக்கும் வேனுக்கும் நடுவுல நிக்கிறாங்க. அதுல என்ன ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சப்போஸ் ஏதாச்சும் கால் மாட்டிருந்தா, ஏதாச்சும் கை மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல யாரு பாதுகாப்பு கொடுக்கணும்? இல்ல கேட்கறேன், யாரு பாதுகாப்பு கொடுக்கும்? பெரம்பூர் போலீஸ்ன்றீங்களா, K1 செம்பியம், நீங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப நீங்க அந்த இடத்துல ஏன் பாதுகாப்பை விட்டீங்க? சப்போஸ் நீங்க ஸ்டாலின் வந்து காலைல வந்தாரு சொல்றீங்க, ஸ்டாலின் வரும்போது யாருமே ஆளே காணும், சும்மாவே அங்க ஒரு 2000 போலீஸ் நின்னீங்களாமே, எதுக்கு நிக்கிறீங்க 2000 போலீஸ்? தேவையா அதுக்கு? அவருன்னா அவருக்கு அப்பாட்டக்கர், அவர் ஜெயிக்க போறாருங்க, அவருக்கு நீங்க கவலையே படாதீங்க, ஜெயிக்க போற இவர் தான். இவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துதான் அவனு. ஏன்னா அவருக்கு மக்கள் சேராது, அவர் காசு கொடுத்து சேர்க்கிறாரு, அதெல்லாம் அவனுக்கு அழிஞ்சிருவாங்க. அவனுக்கு என்ன சாயிடக்கூடாது ஃபர்ஸ்ட் பார்த்து ஓடுவாங்க. ஆனா விஜய்க்கு வர கூட்டு
காசுக்காக இல்ல, எமோஷன், அவர் ஒரு வாழ்க்கையில ஒரு அங்கம், அதுக்காக ஓடி வராங்க. அப்படிப்பட்ட மக்கள் பார்த்தே அவங்க துடிப்புல இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க அங்கதான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். பாருங்க இந்த மாதிரிலாம் எதுக்கு அவங்க வந்து அவதிப்பட்டு போகணும். அதுல இருந்தவங்க பேசியிருக்காங்க, அதையும் நீங்க பாருங்க. இன்னொன்னு, எங்களுக்கு உள்ள மூச்சு திணறுது. ஜனம் வந்து சொல்ற ஒரு போலீஸ்காரங்க கிட்ட அப்ப கூட அவங்க அதை வழி பண்ணி தரமாட்டேன்றாங்க. அப்ப என்னத்துக்கு எங்க பாதுகாப்பு அவங்க போலீஸ் இது எதுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு? அவர் ஆபீஸ்க்கு வந்தாருன்னா 4 மணிக்கு வரலன்னா 11 மணிக்கே பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு ஓடி ஓடி பஸ்ஸுங்களை விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அந்த பஸ்ல வந்து எல்லாம் அடிபட்டு சத்தா அந்த சாவு விஜய்க்கு தான் காரணத்தை காட்டுறதுக்காக இதை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனேங்க. நான் வீட்டுக்கு இங்க இருந்து பக்கத்துல ஒரு 2 மீட்டர் கூட இருக்காது. நான் போறேங்க அப்படின்னு. ஆனா வந்து என்ன சொன்னாங்க, போகவே கூடாதுன்னாங்க. நான் சுத்திட்டு இங்க இருந்து அப்படி போயிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு. ஆனா இப்போ டிவிக்கு மீட்டிங் நடக்கும்போது மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருந்து எல்லா பஸ்ஸும் எந்த சைட்ல இருந்து வர முடியுமோ பஸ் காலியா போகுதுங்க. பஸ் பாத்தீங்கல்ல, அங்க இருந்து நானும் இருந்தேன், அங்க இருந்தவங்க சொல்றாங்க இது உண்மைங்க. வேற ஊர்ல இருந்து நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையா நடக்குதுங்க. விஜய் அண்ணா வந்து கூட்டத்துல வந்து இவங்க வேணும்னே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காம மக்கள் நெரிசல் ஆக்குற அளவுக்கு வேணும்னே வண்டியெல்லாம் வர உள்ள விட்டு தாராளமா விஷயம் பண்ணுவாங்க. உங்க ஊர்லயும் விஜய் அண்ணா வரும்போது நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். போலீஸ் யாருமே இல்லைனாலும் இங்க பெரம்பூர்ல வந்து அண்ணன் வழி விடு சொன்னோன்னே எல்லா மக்களும் நவுனாங்க. அப்படியே நான் அப்படியே பிளாஸ்ட், நான் அதுல ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா இது நம்ம மக்கள் சொன்னோன்னே நவுறாங்க, இல்லைன்னா மொத்த ஊரை நான் அது அவர் சொல்லும் போது யாரும் நவுறல, அப்படி கூட்ட நெரிசல்ல மோதி நீங்க நின்னாங்க. ஆனா எங்க பெரம்பூர்ல நடக்கும் போது நவுருங்க சொல்லணும் எல்லாம் அடி பாதையே பிரிஞ்சு ரோடு வழி விட்டாங்க. அண்ணன் சேஃபா போனார், நம்மளுக்கும் சேஃபா இருந்தது. அது ரொம்ப செம்ம ஒரு ஃபேன் பாயோட ஒரு பெஸ்ட் லைஃப் மூமெண்ட்னா அது. ஓகே, பெஸ்ட் லைஃப் மூமெண்ட்னா அது. லைவ்ல பார்த்தல உங்களுக்கும் அது செம்ம மூமெண்ட் அந்த நினைக்கிறேன். பெஸ்ட் மூமெண்ட் தான் அது.